ப்ரோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் பிரியாணி சாப்பிட போற தண்ணி எடுத்துவான்னு சொல்லுங்க ப்ரோ. அவன் வந்ததுக்கு அப்புறமா அவங்ககிட்ட பிரியாணி கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு கடைசியா விஷம் கலந்து சொல்லுங்க ப்ரோ. அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். அவ்வளவுதான், அவனு செத்துருவானுங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். நீங்க கேட்டதுனால சிறப்பா செய்யறோம். நீங்க சொன்ன மாதிரியே பிரியாணி வாங்கி வந்துட்டேன். இப்ப பிரியாணி வாங்கி வந்துட்டேன், ஆனா தண்ணி இல்ல. இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தண்ணி இல்ல எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி தான் அந்த பிரியாணி கொடுக்க போறேன். விஷம் கலந்துக்குன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சொல்ல போறேன். ஃபோன் பண்ணி இப்ப கூட்டுக்கிறேன். சமூக ஊடக விளம்பரங்கள் அல்லது தெரியாத குழுக்களிடமிருந்து முதலில் டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. உதவி குறிப்புகளை ஒருபோதும் இருக்க வேண்டாம். அவை உங்கள் சேமிப்பை காலி செய்யும். எங்கடா இருக்கிற? பிரியாணி வாங்கி வந்தடா, பசிக்குதுண்ணா. ஆம்பூர் பிரியாணி அன்னை பிரியாணியா? சரி சாப்பிடலாம் பார்த்தா தண்ணி எத்தனை வர வந்துட்டேன். வீட்டுல இருந்து தண்ணி மட்டும் எடுத்து வேண்டா. சரி கூட யாருக்கிட்ட? சரி அப்படியே கூட்டு வா, அவனே கூட்டு வா. பிரியாணி நீ வந்து தான் சாப்பிடுவோம். வாங்க இங்க வா. எங்க தெரியுமா? தாபாக்கட்டு கோட்டையாண்ட வாங்க. கைஸ் வரானுங்க. வந்ததுக்கு அப்புறமா பிரியாணி நல்லா சாப்பிட சொல்லுவோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விஷம் கலந்து சொல்லுவோம். ரியாக்ஷன் பார்க்கலாம். A few moments later. பிரியாணி சாமி